ஆன்மீக பாரத அன்பர்களுக்கு வணக்கம். குழந்தை பேறு அருளும் ஸ்ரீ சக்தி பால நரமுக விநாயகர். சிதம்பரம் நகரின் தெற்கு தெருவில் மிகச்சிறிய கோவில் நடராஜர் சன்னதியை நோக்கியவாறு சக்தி பால விநாயகர் உள்ளார். சிதம்பர ரகசிய ஓலைச்சுவடியில் 64ஆம் பக்கத்தில் இந்த விநாயகரை பற்றி குறிப்புகள் உள்ளது. நடராஜர் கோவில் இருந்தபோது இவ்விநாயகர் கோவில் இருந்தது என்பதால் இவரே ஆதி விநாயகர் என்பர். குழந்தை முகமும் கோரமான பற்களும், இடது கையில் அதிர்ஷ்ட கலசமும் வலது கையில் மோதிரமும் அணிந்துள்ளார். மாங்கல்ய பாக்கியமும் குழந்தை பேறு அருளும் விநாயகர் இவர். வடக்கு நோக்கி அமைந்துள்ள இக்கோவிலின் முகப்பு மண்டபம் மற்றும் செவ்வக வடிவிலான கருவறையும் உள்ளது. விமானத்தின் மீது 3 கலசங்களும் கோவில் மண்டபத்தின் தூண்கள் சோழர் காலத்து வடிவமைப்பை ஒத்தும் அமைய பெற்றுள்ளது. ஆலயத்தில் மனித முகத்துடன் நரமுக விநாயகராக, ஆதி விநாயகராகவும் மிகவும் அபூர்வமான தோற்றத்துடன் பக்தர்களுக்கு அருள்மழை பொழிகின்றார். வேறெந்த ஆலயத்திலும் இத்தகைய திவ்ய சுரூபத்தை காண இயலாது. மூலவரான விநாயகரை தவிர இவ்வாலயத்தில் ராகு, கேது, ஆஞ்சநேயர், பெருமாள் ஆகியோரும் அருள் பாலிக்கின்றனர். அனுமன், விநாயகர் இரு தெய்வங்களுமே புத்தி கூர்மைக்கு பெயர் பெற்றவை. இவ்விரு தெய்வங்களும் ஒரே ஆலயத்தில் அருட்காட்சி தருவதால் கல்வியில் ஏற்பட்ட தடைகள் நீங்கவும், கடன் தொல்லைகளில் இருந்து விடுபடவும் இக்கோவிலில் அருள் புரிவதாக கூறப்படுகிறது. குழந்தைகள் மற்றும் பள்ளி பருவத்தினருக்கு நல்ல ஞாபக சக்தியை அளிக்க வல்ல விநாயக மூர்த்தி என்பதால் தேர்வுக்கு செல்லும் முன் தங்கள் தேர்வு எழுது பொருட்களை விநாயக பெருமானின் முன்வைத்து நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என வழிபட்டு செல்கின்றனர். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.